ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அப்பதான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக பாண்டியன் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறாரு சக்திவேலு. வச்ச உடனே என்னோட பையனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களே, என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆணவமாகவும் கர்வமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த கல்யாணத்தை இந்த ஊரில் யாருமே நடத்தாத வரி நான் அவ்வளோ ஜாம் நடத்த போகிறேன், வந்து பார்த்து வயிறு அப்படியே சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பழனி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் பத்திரிக்கை தானே வைக்க வந்தீங்க, வச்சுட்டீங்களே, வாங்க நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு திரும்ப உள்ளே ஓடி வந்து, இங்கே பாருங்க மச்சான், முத்துவேல் அண்ணனும் ஆத்தாவும் ஆசைப்பட்டதுனால தான் இப்போ பத்திரிக்கை வைக்கவே அண்ணன் வந்துச்சு, அவங்களுக்காகவாது நீங்கள் கல்யாணத்துக்கு வந்துடுங்க. இங்கே பாரு பழனி, எங்களை மதிச்சு உன் அண்ணனும் அத்தையும் பத்திரிக்கை வைக்க சொல்லியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு வரோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி கிட்ட சொல்லவும் பழனியும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, 4 நாளுக்கு அப்புறம் கல்யாணமெல்லாம் ஜாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது பொண்ணெல்லாம் அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்த உடனே நம்ம சரவணன் இதை பார்த்துட்டு பயங்கர கடுப்பில் உள்ளே போய் அழுதுகிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு, ஏண்டாப்பா சரவணா, எதுக்காகடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, இந்த கல்யாணத்தை என்னால் பார்க்க முடியலப்பா, இங்கே பாருங்க, 2 பேருமே பாருங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்கு. இங்கே பாரு சரவணா, யாருக்கு எங்கே வேணாலும் கல்யாணம் நடந்துட்டு போகுது, எதுக்காக நீ கோவப்படணும், நீ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நாங்கள் 2 பேரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறோம் இரு அப்படின்னு சொல்லவும், என்னம்மா எனக்கு அந்த கல்யாணம் நடக்கிறதே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு அந்த கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, யாரும் இந்த கல்யாணத்துக்கு போகலாம் தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சுரேஷ் வராரு. சுரேஷ் வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, சுரேஷ் என்ன சுரேஷ் திடீர்னு வந்து இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, எனக்கு மதுரையில் ஒரு சில வேலைகள் இருந்துச்சா, அதனால தான் அப்படியே உங்களை பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். அப்படியா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷையும் கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போகிறாங்க. போன உடனே அப்போ தான் பொண்ணு வீட்டில் இருந்து பொண்ணு அழைச்சிக்கிட்டு வராங்க. வந்த உடனே இவங்க தான் பொண்ணா, இவங்க தான் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளைய பார்த்த உடனே, மாப்பிள்ளை மூஞ்சி சரியில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு சுரேஷ். அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு பொண்ணு பார்த்த உடனே பயங்கர சந்தோஷப்படுறாரு. அப்படியே ரொம்பவே சந்தோஷமா அப்படியே பொண்ணு பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கவும், நம்ம பொண்ணு இருந்துட்டு நம்ம குமாரை பார்த்து வெக்கப்படுது. இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம குமாருக்கு ஒரு மாதிரி ஜில்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சத்திவேல் இருந்துட்டு, என்ன குமார் பொண்ணவே பார்த்துக்கிட்டே இருக்க, இல்லைப்பா எனக்கு கல்யாணம் நடக்க போகிறத நினச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எனக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தங்கமயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியத்துக்கிட்ட சொல்லவும், இங்கே பாருடி, இந்த கல்யாணம் மேடைக்கு வரைக்கும் வரப்போகுது, அதனால எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கிற வேலையை மட்டும் பாரு, சுடரோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த அவ்வளோதான் உனக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், நம்ம முத்துவேல் இருந்துட்டு, என்னம்மா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லையா அப்படின்னு நம்ம பாக்கியம் இருந்துட்டு தங்கமயில வெளியே கூட்டிட்டு போறாங்க. போன உடனே, இங்க பாருடி, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் சுரேஷ் அந்த நேரம் பார்த்து அங்கே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம், இங்கே பாருமா, சுடருக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லைன்னு என்கிட்ட சொல்லி அழுதுட்டா, அவள் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டா, எப்படிம்மா அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க, இங்கே பாருடி, அவளுக்கு என்னடி தெரியும், அவள் சூதுவாது தெரியாதவ, பெரியவங்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் ஏது நடக்கணும்னு, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு, என்ன பிரச்சனை, என்ன பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பொண்ணுக்கு பிடிக்காம தான் வற்புறுத்தி தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், நீங்கள் போலீஸ் தானே, நீங்கள் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க சார், என்னோட தங்கச்சிக்கு இந்த கல்யாணம் சுத்தமாக விருப்பமே கிடையாது, என்னோட அப்பாவும் அம்மாவும் செத்துருவோம் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுருக்காங்க, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துங்க சார் அப்படின்னு சுரேஷ் கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்கம்மா,
போலீஸ்கிட்ட வந்து நீங்கள் உதவி கேட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் விருப்பமே இல்லாத கல்யாணம் நடக்கவே கூடாது. வாழ்க்கை முழுக்க அந்த பொண்ணு தானே வாழப்போகுது. நீங்கள் கவலைப்படாதீங்க, வாங்க நானே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே மணமேடையில் மாப்பிள்ளை உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் பொண்ணை அது மேடைக்கு வர சொல்கிறாங்க. பொண்ணு வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சத்திவேல் இருந்துட்டு, என்ன சார் நீங்கள் யார், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், என்னை கிளம்புன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது, நான் போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் பேசிக்கிறோம். இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு இந்த கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்கிறீங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், நம்ம மாப்பிள்ளை அதாவது குமாரும் சத்திவேலும் கண்டபடி அந்த போலீஸை பேசவும், போலீஸுக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம சுரேஷ் இருந்துட்டு போய் குமாரை மணமேடையிலேருந்து சட்டியை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. இங்கே பாருடா, நீ தான் இந்த பொண்ணை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்க போறியா, நீ இந்த பொண்ணை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்க போகிறது கிடையாது. இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோடு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்க. உன் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குதுன்னு எனக்கு இப்போ தெரியும்டா. அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி உன் மேலே எத்தனை கேஸ் இருக்குதுன்னு நானும் கேட்டுட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி இருக்கும்போது எப்படா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை உன்னால் கெடுக்க முடியுது? இங்கே பாருடா, நீ நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையில் விளையாடி இருக்கன்னு எனக்கு தெரியும். இனிமே உன்னை வெளியே வராத மடிக்கு உன்னை என்ன கேஸ் போட்டு உள்ளே தள்ளுறன்னு பாருடா அப்படின்னு சொல்லவும், நம்ம சத்திவேல் இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருங்க, என்னோட பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம தங்கமேல இருந்துட்டு நம்ம சத்திவேல் கிட்ட, இங்கே பாருங்க, உங்களுக்கு துளி கூட கொஞ்சம் கூட மனசாச்சு எதுவுமே கிடையாதா? அதாவது விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம முறையும் இல்லை, அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் எப்படி வெக்கமே இல்லாம என்னோட தங்கச்சியை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹே இத்தனை நாளா அமைதியா இருந்துட்டு இப்ப மட்டும் ஏண்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வாடி போடின்னு மரியாதை இல்லாம பேசவும், இங்க பாருங்க, என்கிட்ட மரியாதை பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்லைன்னா இப்படி கீழ்த்தரமா பேசுறதா இருந்தா பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்தி இருந்துட்டு முத்துவேல் கிட்ட போயிட்டு, அண்ணன், என்னோட பையனோட வாழ்க்கை அவ்வளோதானே அண்ணன், இங்கே பாருங்கண்ணே, என் பையனை போலீஸ் பிடிச்சி வச்சிருக்காங்கண்ணே, முதல்ல விட சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சத்தி, இந்த கல்யாணம் வேண்டான்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், நீ கேட்டியா? இப்போ பாரு, போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு இழுத்து விட்டுட்டாங்க பாத்தியா? ஏதோ ஒரு காரணத்தை வச்சு இவங்க குடும்பம் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிற்கிறவங்க தானே. நான் சொன்னதை நீ கேட்டியா? இப்போ அனுபவை சக்தி அப்படின்னு சொல்லவும், என்னென்ன என்னை இப்படி தனியாக விட்டுட்டு ஏன என் பையனை இப்படி பிடிச்சிட்டு போகிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு அமைதியாகவே இருக்கீங்க, நீங்கள் போய் கேளுங்கண்ணே, நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக போலீஸ் விட்டுருவாங்கண்ணே, நான் கேட்டாலும் கண்டிப்பாக உன் பையன் பண்ணியிருக்க தப்புக்கு அவங்க விடவே மாட்டாங்க, அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லவும், நம்ம சத்திவேல் தலையில் அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயோ, என்னோட பையனோட வாழ்க்கையில் இப்போ தான் ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சி நான் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தேன். அந்த சந்தோஷத்தை ஒரு நிமிஷம் கூட என்னால் அனுபவிக்க முடியல, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்கவும், நம்ம முத்துவேல் இருந்துட்டு சத்திவேல் அழுறதை பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாமல் போலீஸ்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் சார், ஏதோ தெரியாமல் நடந்துருச்சுங்க சார், இனிமேல் அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எனக்காக இவனை இங்கேயே விட்டுட்டு போகலாம் சார் அப்படின்னு சொல்லவும், என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படிப்பட்ட அயோகங்கள் எல்லாம் ஊருக்குள்ளே விட்டு வைக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனை நாட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சு அனுப்புனாதான் திருந்துவானுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக திருந்தவே மாட்டாங்க. திருந்துறேன்னு பொய் மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர கண்டிப்பாக ஒரு நாளையும் இவங்க திருந்துற ஜென்மமே கிடையாது. அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையை கொடுத்தா கண்டிப்பாக அவங்க திருந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவேல் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சுடர் இருந்துட்டு போலீஸ்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க,
எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை தான். என்னோட அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பம் பெரிய குடும்பம், வசதியான குடும்பம், பண காசுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது, நீ ரொம்ப சந்தோஷமாக வாழ்வ அப்படின்னு சொல்லி என் மனசை மாற்றி என்னை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் என் மனசுக்கு தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு. அம்மாக்கிட்டேயும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அம்மாவும் கேட்குற மாதிரி தெரியல. என்னோட குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாதான் இவங்களுக்கும் பாரம் இல்லாமல் இருக்கும், நானும் எங்கேயோ ஒன்று போய் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். ஆனால் இந்த பையன் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கும்போது நான் எப்படி இவர் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ முடியும்? என்னால் இவர் கூட சந்தோஷமாக வாழவே முடியாது அப்படின்னு சொல்லவும் நம்ம சுடர சொன்னதெல்லாம் கேட்டு பாக்கியம் இருந்துட்டு பயங்கர கோபமா, இங்கே பாருடி என்னடி பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருடி உன் மாப்பிள்ளை உன்னை கொடுமைப்படுத்துறான்னு சொன்னாரா, அவரு உன்னை தங்கத்தட்டில் தாங்குறன்னு தாண்டி சொன்னாரு, ஏண்டி இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த கல்யாணத்துக்கு சம்மதனம் சொல்லிட்டு இப்படி ஏண்டி என் தலையில இடியை இறக்கி வச்சிருக்க, இங்க பாருடி திரும்ப திரும்ப நான் உன்கிட்ட கெஞ்சுற மாதிரியெல்லாம் இல்லை, முதல்ல மணமேடைக்கு போ, உக்காரு, மாப்பிள்ளைய தாலி கட்ட சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க இங்க பாருங்கய்யா, நீங்க அதுக்கப்புறம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் மாப்பிள்ளைய எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, என்னம்மா உனக்கு என்ன புத்தி இது கெட்டு போச்சா, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இவன் இவ்வளோ பெரிய அயோகதானம் பண்ணியிருக்கான், இவனை போய் வெளியில விட்டு வைக்க சொல்றீங்க, இவனை இனிமே வெளியே வர முடியாத அளவுக்கு இவனுக்கு ஆயுள் தண்டனையை வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு உங்க பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு கூட்டிட்டு போன்றீங்க, உங்க பொண்ணு வாழ்க்கை பத்தி உங்களுக்கு கவலை இருக்கா இல்லையா, உங்க பொண்ணு பிளாக்மெயில் பண்ணி தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு இருக்கா, வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழ போறது அந்த பொண்ணுக்கே பிடிக்காம இப்படி வலுக்கட்டாயமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க சார், மனசாட்சியை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க, இங்க பாருடி உன்னோட வாழ்க்கையில தான் நீ தலையில மண்ணை வரை போட்டுக்கிட்டேன்னா சுடரோட வாழ்க்கையில எதுக்கடி மண்ணை தூக்கி போடுற, அவளோட வாழ்க்கையாவது சந்தோஷமா நிம்மதியா ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்வான்னு நான் சந்தோஷமா இருந்தேன், அந்த வாழ்க்கையில எதுக்காகடி மண்ணை தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா, சுடரோட வாழ்க்கை இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நாசமா போகும், இப்படி ஒரு கேவலமான ஒருத்தவனை எப்படிமா சுடருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு தோணுச்சு, இங்க பாருமா திரும்ப திரும்ப சொல்றேன், சுடரோட வாழ்க்கையை நீ நினைச்சு பார்த்திருந்தனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டேன், நான் எப்படியோ இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கேன், இந்த கல்யாணத்தை நிறுத்தலைன்னா கண்டிப்பா சுடரோட வாழ்க்கை நாசமா தான் போயிருக்கும், ஏமா அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, இங்க பாருடி நீ அவளை பத்தி யோசிக்கிறதெல்லாம் விடுடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க எதுக்காக இவ்வளோ பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல அமைதியாக இருந்து யோசிங்க, நல்லா யோசிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், இங்கே பாருங்கக்கா நீங்கள் வயிற்றுல குழந்தைய வச்சுருக்கீங்க, அந்த நேரத்தில் இப்படியெல்லாம் நீங்கள் ரொம்ப கோவப்போட்டோ ஆவேசமாவோ பேசக்கூடாது, கொஞ்ச நேரம் கீழே உட்காருங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமீனா, இங்கே இருக்கிற யாருமே மனசாட்சியோட பேசவே மாட்டேங்கிறாங்க, முறையில்லாத ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் விருப்பமில்லாத ஒருத்தர்கிட்ட போய் பிளாக்மெயில் பண்ணி நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு வற்புறுத்தி ஒரு விஷயத்த பண்ணா கண்டிப்பா அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா, அவங்க வாழ்க்கை நாசமா போகுமா, அதுக்கு துளி கூட என்னோட அம்மா யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க, பணம் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம், பணம் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கக்கா நீங்க இந்த அளவுக்கு திருந்துவீங்கன்னு சத்தியமா நான் நினைக்க கூட இல்லக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா, இங்க பாருப்பா மீனா, என் தங்கச்சியோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம், என்னோட வாழ்க்கை மாதிரியே என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையும் இவங்க நாசம் பண்ணிடக்கூடாது, அதனால தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், என்னோட போராட்டத்தில் யார் ஜெயிப்பான்னு தெரியல, ஆனால் என்னோட தங்கச்சியை நான் கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பேன், அவளை நல்லா படிக்க வச்சு நல்லா அவளுக்கு பிடிச்ச ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழட்டும்னு ஆசைப்பட்றேன், என்ன மாதிரி இப்படி வாழ வெட்டியா வீட்டில் வந்து உட்கார அளவுக்கு அவளை மாற்ற மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும், சுடருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்,
நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே இங்கே என்னை பெற்றவங்கன்னு 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்கவே நடக்காது. இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணிட்டு எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு முத்துவேல் கிட்ட போயிட்டு, என்னென்ன அந்த பொண்ணு பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கு, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கீங்களே, முதல்ல போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு என்னோட பையனை வெளியே கொண்டு வாங்கினேன், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் முத்துவேல் இருந்துட்டு, என்ன சக்தி பண்ண சொல்கிறேன்னு, என்ன பண்ண சொல்கிற, உன் பையன் பண்ண தப்புக்கு இப்போது அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே, அது ராஜு பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு இப்போ ராஜு ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி என்னோட பையன் பாவம் ஏதோ தெரியாமல் அவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டான், அவன் இனிமேல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிறேண்ணே, ப்ளீஸ்ண்ணே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைனே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம சக்தி கஷ்டப்படுறது தாங்க முடியாமல் போலீஸ்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் சார், இந்த கல்யாணம் நடக்காது, அதுக்காக என்னோட பையனெல்லாம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சிட்டு போகணுன்ற அவசியம் இல்லைல்ல, முதல்ல அவனை வெளியே விடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே, என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, வளர்க்குற போதே ஒரு பையனை எப்படி வளர்க்குறது என்ன ஏதுன்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாதா, இப்படி ஒரு கேடு கட்டவனாக வளர்த்து வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், ஏதோ எங்கள் வீட்டு சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு, இனிமே அந்த ஒரு நிலைமையில கண்டிப்பாக என்னோட தங்கச்சியை நாங்கள் விட மாட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது பேச விரும்புகிறீங்களா, பேச விரும்புனா போய் பேசிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையில் நம்ம தலையிடக்கூடாது, அது மிகப்பெரிய தப்பாக முடிஞ்சிடும், அதனால் அவங்க கூட எல்லாம் நான் சண்டை போகிறதுக்கு ரெடியாக இல்லைப்பா, ஆனால் தங்கமயில இவ்வளோ திருந்தி நல்லவளா இருக்கிறத பார்த்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, ஆமாம் மாமா, தங்கமயில் அக்கா ரொம்ப திருந்திட்டாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களா மாறிட்டாங்க, இனிமேல் பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது, எந்த விதத்துலேயும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலையும் பொய் சொல்லாமல் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படியேப்பட்ட மனசு அவங்களுக்கு வந்திருக்கு, இப்போது அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, என்னடி மீனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்க, சுரேஷ் பண்ணது தாங்க கரெக்டு, முதல்ல அந்த பொறுக்கி நாயை போலீஸ் ஸ்டேஷனில் போட்டாதான் அவனுக்கு புத்தின்றதே வரும், சுரேஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் எப்போ போயிட்டான், ஆனால் இங்கே தான் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் தெரியல, நம்ம மேலே கேஸு கொடுத்து அவங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துலேயும் அவசரத்துலேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அரசி வராங்க. வந்த உடனே அதாவது எதிர் வீட்டில் பிரச்சனையாக நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராஜுக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும், அண்ணி என்னென்ன ஆச்சு, அங்கே பாருங்க அண்ணி எவ்வளோ பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே வந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படி அமைதியாக இருக்கிற ஆளே கிடையாதே, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம அது கோமதி இருந்துட்டு, என்னடி என்னடி உனக்கு இப்போ தான் விட்டாங்களா, போய் முதல்ல என்ன ஏதுன்னு புக்கை எடுத்து வச்சு படிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னாச்சு எல்லாரும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு யாராவது ஒரு பதில் சொல்கிறீங்களா, யாரும் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பயங்கரமான அதிர்ச்சியில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்போ தான் இருந்துட்டு, இங்கே பாரு சத்தி, இந்த கல்யாணம் வேண்டான்னு உன்கிட்ட நாங்கள் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டோம்ல, இப்போ பார்த்தியா அந்த குடும்பத்தோட லட்சணத்தை பார்த்தியா, இனிமே இந்த குடும்பத்தோட சகவாசமே நமக்கு வேண்டாம், குமாருக்கு ஒரு கல்யாணம் தானே பண்ணி வைக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இங்கே பாரு இந்த குடும்பம் நமக்கு வேண்டாம் சத்தி, ப்ளீஸ் சத்தி, பட்ட அவமானமே போதும், இனிமேலும் எந்த அவமானத்தையும் தாங்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லவும், சரிங்க ஆத்தா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் என்னோட பையனை மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து முதல்ல வர சொல்லுங்கள், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்போ தான் இருந்துட்டு சுரேஷுக்கு கால் பண்ணி, என்ன நடந்து
நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நான் ஈவினிங்காக வரேன், பாப்பாவை மட்டும் வெளியே விட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தங்கமயில் கிட்ட போயிட்டு ரொம்பவே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு தங்கமயில், நீ எங்கள் வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்க, உன்னை சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு உனக்கு கொடுக்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் சூழ்நிலை அப்படி அந்த அந்த நிலைமைக்கு என்னை தள்ளி வச்சிருக்கு. உனக்காக நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, யாரையும் எதுக்காகவும் நான் மன்னிக்க தேவையில்ல. நான் தானே தப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லாரும் தான் என்னை மன்னிக்கணும். நான் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்களே என்னை மன்னிச்சிட்டீங்க. உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதே மாதிரி தான் மாமாவும் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, என்ன மயிலாக்கா கூட நீங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கீங்க போல் அப்படின்னு கேட்கவும், மயில் இப்போ ரொம்பலாம் மாறிட்டாடி, அதனால தான் அவள் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா அப்படியே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. வடிவும் மாறியும் ஓடி வந்து நம்ம கோமதி கிட்ட, இங்கே பாரு கோமதி, உன் காலில் விழுந்து கூட கேட்குறேன், உன் பொண்ணை என் பையனுக்கு கொடுக்குறியா அப்படின்னு மாறி கேட்கவும், இதை கேட்ட உடனே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், எதை நினச்சி இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னால் அதை மட்டும் ஏற்றுக்கவே முடியாது. கண்டிப்பாக நான் போய் இந்த ஒரு கல்யாணத்தை பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு கல்யாணம் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக அவ கூட வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் அவகிட்ட கோவமாக நடந்துக்கிட்டோம், அவ கூட கோவமாக நடந்துக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதாவது குமார இருந்துட்டு 2 நாள் லாக்அப்பில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம சத்திவேல் ஜாமீனில் சரவணனை நம்ம யார் குமாரை கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம அது அப்பத்தான் இருந்துட்டு, என்னடா முழிச்சுக்கிட்டு இருக்க, இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டேடா, எப்படா உனக்கு மனசு வந்தது இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணுறதுக்கு அப்படின்னு குமாரை பார்த்து கேட்கவும், குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நான் எதுவுமே தெரிஞ்சு செய்யலப்பா, எல்லாமே நான் தெரியாமல் தான் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே மனம் உருகி போய் தன்னோட அத்தைக்கிட்ட, என்னாச்சு, எதுக்காக இப்படி கை கழுவிக்கிட்டு இருக்கீங்க, சாப்பாடும் எவ்வளோ இருக்கு அதில் அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம தங்கமேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் தங்கமேல் இருந்துட்டு அதாவது பாண்டியன்கிட்டேயும் கோமதிக்கிட்டேயும், இங்கே பாருங்கள், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சேன், நிறுத்திட்டேன், இப்போ என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றி எப்படியாவது அவளை டிகிரி முடிக்க வச்சு அவளுக்குன்னு ஒரு வேலையை நாங்கள் தேடி கொடுத்துடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது ஒன்றுக்காக மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு கூட அளவே இல்லை, அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அப்படியே ரொம்ப பேத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா இருந்துட்டு சுகன்யா இருந்துட்டு ரொம்பவே கோபமாகவும் ஆவேசமாகவும் பழனிக்கிட்ட, இங்கே பாருங்கள், அந்த தங்கமேல் நடந்துக்கிட்டது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. குமாருக்கு இப்போ தான் ஒரு கல்யாணமே நடக்க போகுதுன்னு ஆசை இருந்தோம், ஆனால் கல்யாணம் கல்யாண மேடை வரைக்கும் ஏறி இந்த கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சு. இங்கே பாரு, என்னாச்சு உனக்கு, எதுக்காக இவ்வளோ நீ கஷ்டப்படுற, நீ இவ்வளோ கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது, நீ வருத்தமே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே காற்று இல்லாத பகுதிக்கு தள்ளப்பட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமாக ஓடி வந்து, அங்கே ஒரு 3 முட்டை இருக்குது, ஒன்று தங்க வாத்து, இன்னொன்று வெள்ளி வாத்து, இன்னொன்று 0. இந்த 3 கோழிங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த 3 கோழிலையும் ஒவ்வொரு முட்டை எடுத்துட்டாங்கன்னா அவங்க லக்கி.
அவங்க அவங்க லக்கி அவ்வளோ சந்தோஷமாக அது எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, ஏங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு, என் அண்ணன் என் பையனுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஊரே மெச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ அந்த கல்யாணத்தில் நடக்கிறதே வேற, நடந்துக்கிட்டு இருக்கிறதும் வேற. இப்படி ஒரு பிரச்சனைக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மீனா, அதாவது மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க, எதுக்காக அத்தை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ராஜ் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு கோமதி கிட்ட, இங்க பாரு கோமதி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு சொல்லி சக்திவேல் சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, எல்லா பிரச்சனையும் மறந்து 2 குடும்பமும் ஒன்றா சேர்ந்துருது. ஒன்றா சேர்ந்த உடனே தான் தெரியுது நம்ம சக்திவேலுக்கு உறவுனா என்ன அப்படின்ற மதிப்பு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே பயங்கர சந்தோஷப்படுவார். அவ்வளோ சந்தோஷம், மண்டையில் பயங்கர சந்தோஷமாக இருக்கிறதுனால ரொம்ப 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 சக்தி இருந்துட்டு ரொம்ப மன வருத்தத்தில் இருந்ததுனால இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா ஜாமீனில் நம்ம குமார் வெளியே வர போகிறாரு. குமாருக்கு வேற பொண்ணை பார்த்துருக்கோம் அப்படின்ற விஷயத்த அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேல் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக குமார்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு குமார், உன்னோட கல்யாணம் நடக்கலைன்னு நீ வருத்தப்படாத, உனக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து நான் நிச்சயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சக்திவேல் நினைக்கிற மாதிரி நம்ம குமாருக்கு இன்னொரு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா